எனர்ஜி தேக்கம் உண்டாகாத சமமா இருக்கிறதுக்கு இது வருடி விடுதல் என்பது மசாஜ். இத சரியா கவனிங்க. முதல்ல வலது கையினால தொப்புள சுத்தி அடி வயிறு 1 2 3 அதே திருப்பி செய்யறோம். 1 2 3 பிறகு இதே கையை உபயோகப்படுத்தி இடது பக்கம் நுரையீரல் பேர்ல வலப்பக்கமாக 3 சுத்து, அதன் பிறகு இடப்பக்கமாக 3 சுத்து. நல்ல மார்பு சதைகளெல்லாம் வருடி விடுற வகையில அமையும். அதன் பிறகு இடது கை எடுத்து வலது பக்கத்து மார்பு சதைகள்ல நல்லா வருடி விடணும். 3 இடமாச்சு. 4வது காதுகள்ல இந்த பெருவிரல நல்ல அந்த பள்ளத்துல வைத்து விட்டு சுழட்டும். அதன் பிறகு டெம்பிள் இந்த நெச்சி பொட்டுல பெருவிரலை அழுத்தி கொண்டு அதே போல சுழட்டி விடுவது. பிறகு மூக்கு வருடி விடணும். அப்படியே மூக்கு இந்த சதைகளெல்லாம் ஒரு வருடி விட்டுணும். அப்படியே முக சதையும் கண்களை சுத்தியும் கடைசியா அதோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இதோட எல்லா பயிற்சியும் உடற்பயிற்சிகள் நிறைவு பெற்றன. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி முழுவதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கால வேளையில எழுந்ததே இந்த பயிற்சியை நீங்க செய்து முடிச்சுடுங்க. ஒரே வேலை தான் செய்யணும். 2வது வேளை மாலையில இந்த உடற்பயிற்சிகள் தேவையில்லை. ஒரு நாள் முழுவதும் நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் திறமையா செய்யவும் சோர்வில்லாத செய்வதற்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். முதல்ல இந்த நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ்ல இந்த முறையில நான் காண்பிச்சேன் 2 விதமான பயிற்சிகள். அதாவது இப்படி வச்சு செய்வது ஒண்ணு, அதன் பிறகு இப்படி வச்சு செய்வது ஒண்ணு. இத பெண்கள் 2 மாதம் கர்ப்பம் தரிச்ச பிறகு இதை செய்யக்கூடாது. ஆனா அதற்கு மேலாக உள்ள இந்த 5 பாய்ச்சல்களையும் 2 3 4 5 பாய்ச்சல்களையும் கடைசி நாள் வரையில, பிரசவம் வரையில, குழந்தை பெரு வரையில செய்யலாம். உடல் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லது. இந்த எந்த பயிற்சியுமே இந்த உடல் பயிற்சிகள்ல